guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு சேட் போஸ் ஃபோட்டோ எடிட்டிங்கை எப்படி நம்மளோட மொபைலில், அதாவது லவ் ஃபெயிலியர் ஃபோட்டோ எடிட்டிங் கூட சொல்லலாம். ஸோ அதை எப்படி நம்மளோட மொபைலில் அதுவும் PicsArtல எப்படி கிரியேட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன்லாம் போட்டுங்க. நம்ம சேனலில் எப்பப்பெல்லாம் புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் ஒரு பூஸ்டப்பாகவும் இருக்கும். ஸோ அந்த லைக் பட்டனை சின்னதாக நீங்கள் தட்டும் போது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ ஒரே லைக் பட்டன் தானே, தட்டி விட்டுருங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஜிஎம் போட்டு உள்ளுக்குள்ளே போகலாமா? ஓகே, உங்கள்கிட்ட இருக்க PicsArt அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் மேலே இருக்க டூல்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸை வந்து ஒரு 6. நெக்ஸ்ட் கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சமாக போதும், ரொம்ப வேண்டாம், ஒரு 3. நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் -100. ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஹைலைட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஹைலைட்டை வந்து ஒரு 33. நெக்ஸ்ட்டு ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டு ஷேடோ வந்து கரெக்டாக வந்து ஒரு 15. ஓகே, நெக்ஸ்ட் எரேசர் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஷேப் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் எரேசர்னு இருக்கும். ஸோ எரேசரை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஹார்ட்னஸை ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு சைஸை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு சைஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். பட் ஒபாசிட்டி ஹார்ட்னஸ் வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோ எடிட்டிங்க்கும் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதை மட்டும் நல்லா கவனிச்சிங்க. சைஸ் எப்பவுமே நம்ம வைக்கிற சைஸு தான். ஒபாசிட்டி ஹார்ட்னஸ் மட்டும் நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி கரெக்டாக நான் சொல்கிற பாயிண்டில் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ 100னா 100ல் செட் பண்ணுங்கள். 90, 60, 50னா அதில் செட் பண்ணிங்க. இப்போ நான் 100ல் செட் பண்ணியிருக்கேன். சைஸை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போது ஃபோட்டோ நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இமேஜோட ஸ்கின்னு, அதாவது ஸ்கின் பார்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, ஃபேஸு, ஹேண்டு, நெக்கு, இந்த 3 இடம் தான் ஸ்கின் பார்ட்டு. ஸோ அந்த 3 இடத்தையும் எரேஸ் பண்ணிடலாம். யோ எடிட்டர், பாட்ட போடியா? Never break, always fight, never quit, do it right, play the game, win it life, have no shame, there's no time, feel the pain, live the grind, I could change, in my mind, pick a lane, commit and climb, the only way to win it life, I never miss, that's fact, taking big swings, bitch, hand me like. ஓவரால் எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறங்க. ஓகே, இது பிஃபோர் ஆஃப்டர். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணிங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிரைட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து ஒரு 140. ஓகே, 140. ஓகே, நெக்ஸ்ட் எரேசர் கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸு 50, ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணி ஒரு 82, ஹார்ட்னஸை வந்து ஒரு 53. ஓகே, நெக்ஸ்ட்டு பர்சனோட பேக்ரவுண்டை மட்டும் லைட்டாக பெயிண்ட் பண்ணுங்கள், ரொம்ப வேண்டாம். அதே இடத்துல போட்டு தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக எப்படி சொல்கிறதுனா சேம் பிளேஸ்லேயே நீங்கள் ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து லேயரை போட்டு இருந்தீங்கன்னா ஒரிஜினல் டார்க்காக வந்துடும். ஸோ ரொம்ப லைட்டாக தான் பண்ணணும். ஸோ அதுக்காக தான். ஓகே, ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம்.
இங்கேயும் டிக் பண்ணிடலாம். இது பிஃபோர் ஆஃப்டர். நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த லேயரை போடணும். ஸோ ரொம்ப ஒரே இடத்துல வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒப்பாசிட்டி வந்து அதிகமாகி ஹார்ட்னஸும் சேர்ந்து அதிகமாகிடும். ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் ஹார்ஷாக வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் கலரு. ஸோ அதுக்காக தான். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிளட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் லைட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இந்த பிஎன்ஜி கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு கொஞ்சமாக பெருசாகிடலாம். ஓகே, அகெயின் ஆட் ஃபோட்டோ, இன்னொரு பிஎன்ஜி. இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பிளெண்டு, லைட்டின், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பெருசாக்கிட்டு மேலே. ஓகே, அகெயின் ஆட் ஃபோட்டோ, இன்னொரு பிஎன்ஜி. ஓகே, இந்த பிஎன்ஜியை கரெக்டாக வந்து உல்ட்டாவாக செட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்படி இருந்தது, அதை கொஞ்சம் திருப்பி டேர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருசாக்கிட்டு கீழே இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இதில் பிளெண்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டின். ஓகே, சூப்பர். இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணிடலாம். ஓகே, அகெயின் ஆட் ஃபோட்டோ, ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டின்னு கொடுத்துருங்க. ஓகே, இப்போது இந்த பிஎன்ஜி கரெக்டாக வந்து இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். அகெயின் ஆட் ஃபோட்டோ, இன்னொரு பிஎன்ஜி. ஓகே, இந்த ஐஎம் சேட் பிஎன்ஜியை கரெக்டாக வந்து மேலே இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். கரெக்டாக செட் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் வந்து லைட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறேங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்ஸார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களா, இப்போது அந்த ஃபோட்டோ டிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோவில் எந்த விதமான செட்டிங்ஸும் பண்ணாதீங்க, எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இங்கே ஒரு ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ப்ரீசெட் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பி த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் காப்பி, ஹீலிங், மாஸ்கிங் 3மே இருக்கும். ஸோ அதை டிக் பண்ணிவிட்டு மேலே டிக் பண்ணுறங்க. ஓகே, இப்போது பிக்ஸார்ட்டில் எடிட் பண்ண ஃபோட்டோவை எடுத்துகிட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். பூம், இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். பிஃபோர் வந்து ரொம்ப மொக்கையாக கலர் கரெக்ஷன்லாம் கம்மியாக இருந்தது. ஆஃப்டர் வந்து அந்த ஸ்கின் டோனே மாறிடுச்சு, அந்த பேக்ரவுண்ட் கலரும் மாறிடுச்சு. இது பிஃபோர் த ஸ்கின் டோன். ஜூம் பண்ணுறேன் பாருங்களேன். இது பிஃபோர் ரொம்ப மொக்கையாக டல்லாக இருந்தது. ஃபேஸே ஒரு லுக்காகவே இல்லை. ஆஃப்டர் வந்து ஃபேஸுக்கே ஒரு வேறு லெவலான லுக் வந்திருக்கு. அண்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து பிஃபோர் வந்து ரொம்ப மொக்கையாக இருந்தது. ஆஃப்டர் வந்து ஹாசமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஒன் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ண தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ யூ டூ இட் மேன், இட் த லைக் பட்டன்.
மறக்காம அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேங்க. அண்ட் என்னை எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. லேட்டஸ்ட் அப்டேட்லாம் நான் அங்கே தான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த இன்ஸ்டாகிராமை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. ஓவராக ஃப்ளோ ஆகுது. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then, டாடா பை பை ஃப்ரம் SD.